பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் சொல்லியிருந்தாரு, ராஜராஜ சோழனுக்கு காந்தலூர் சாலை வரையில் ஆட்சி இருந்தது, ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் இப்போதுள்ள தாய்லாந்து வரையில் ஆட்சியை நிறுவி காட்டியவன், ஒரு நாள் உதயநிதி ராஜேந்திர சோழன் போல வாழ்வான் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது என்னுடைய அரசியல் கணக்குன்னு பேசியிருக்காரு. அதாவது ஏதாவது துறை எக்ஸ்ட்ரா தேவைப்படுது போல, அது சீட்டு வேற கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ தம்பிக்கு வேற சீட்டை கொடுத்துட்டாங்க, கதிரானந்துக்கு மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நன்றி கடன் நாட்ட வேணாமா? பொதுவாக இவர்களுக்கு என்னன்னா தஞ்சை அப்படின்றதுனால இவங்க தாத்தாக்கே அந்த எண்ணம், தன்னை சோழ மன்னர் பரம்பரையாக நினச்சிக்கிட்டு கிரீடம் வச்சுக்கிட்டு ஊர்வலம்லாம் வந்தார். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி இவங்கெல்லாம் கூட அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. அவருக்கு அமெரிக்கா போயிட்டு வந்தார். ஏன் போயிட்டு வந்தார், எதுக்கு போயிட்டு வந்தால் தெரியாது, கோட்டு சூட்டு வாங்கி மாட்டு போயிட்டு வந்தார். உடனே ஒரு பெரிய வரவேற்புலாம் கொடுத்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டுலாம் வந்தாங்க, ரத்தம் வச்சுலாம். அந்த மாதிரி தஞ்சாவூருக்கு போனாலும் பூண்டி கலைவாணன் அவங்க அண்ணன் இருந்தார், அவர் எல்லாம் இந்த மாதிரி ரதம் ஓட்டுறது இந்த வேலையெல்லாம். இப்போ கூட இவருக்கு ஓட்டினார்ல ரதம், உதயநிதி வச்சுக்கிட்டு. அப்போ இவர்களுக்கு எல்லாம் என்னன்னா, இவர்கள் வந்தது சாதாரண மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக. ராஜாக்கள் மன்னர்கள்னால நிலப்பிரபுத்துவம், அந்த நிலப்பிரபுத்துவத்துக்கு எதிராக இவர்கள் பாட்டாளி மக்களுக்காக போராடி வந்தோன்னு காமிச்சிட்டாங்க. கருப்பு சிவப்பு நீலம் இருக்குன்றாரு, சிகப்புனால அதுதான். இப்படி போராடி வந்தவர்கள் சீமான்கள், கோமான்கள், மன்னர்கள் இப்படி எதிர்த்து வந்தாங்க. இப்படி வந்தவர் அவர் தன்னை சோழ பரம்பரை இருந்தார். அதனால தான் அமாவாசை இது சொல்ல அமாவாசைன்னு இல்லை சோழர் பரம்பரையிலிருந்து இந்த கிண்டல்லாம் இவருக்கு அடிச்சது. அப்போ மதிமுக அவர் மணிவண்ணன் இவங்களுக்கு அடிச்ச கிண்டல் அது. சோழர் பரம்பரையிலிருந்து ஒரு எம்எல்ஏ இருந்தாங்கல்ல அதெல்லாம். ஏன்னா அது வரைக்கும் அமாவாசை இருந்துட்டு அப்புறமா சோழ மன்னன் சொல்லிவான்ல, அந்த மாதிரி இது பண்ணாலும் கிண்டல் அடிச்சது.